ஓ, இதான் ரயில்வே ஸ்டேஷனு. பழைய ரயில் கடை. எதுக்குள்ளடா? இதுக்குள்ளேயா? இதுக்குள்ளே பழைய ரயில் இருக்குங்கிறாங்க. இந்த பழைய கட்டைங்களை கூட டிஸ்மிஸ் பண்ணாமல் இருக்காங்க. நான் இந்த கட்டைங்களை பார்த்து தான் கண்டுபிடிச்சேன். நானும் அதை பார்த்து. இது என்னது? அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ட்ரெயின் மாடல். ஓ ஓ, அந்த இன்ஜின் ட்ரெயினோட இன்ஜின். ஓல்டு மாடல் இன்ஜின் மாடல். ஓகே ஓகே ஓகே. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்த இடமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். சுத்தமாக, அதாவது ஒரு சுனாமினால் ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருந்த இடமே இல்லாத மாதிரி ஆகிப்போச்சு. இது பார்த்திங்கன்னா இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிற ஒரு இன்ஜின் டேரெக்டாக வைப்பாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா இதெல்லாம் செஞ்சுருக்காங்க. ரொம்ப நல்லாவே இருக்குது. இப்போ கூட அது அந்த சுனாமி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்குது. ரொம்ப ஒரு இதான விஷயம் தான். வாங்க ஃபுல்லாக பார்க்கலாம். இங்கெல்லாம் வீடுகளை பார்த்திங்கன்னா இன்னமும் குடிசை தான். மொத்தமே ஒரு 40-50 வீடு தான் இருக்கும். எல்லாமே குடிசை வீடு தான் நம்மளால் பார்க்க முடியுது. பெரிய வீடு எதுவுமே நம்மளால் கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜின் மாடலுக்குள்ளே இருந்த ஒரு விஷயங்கள் தான் இதுக்குள்ளே இருக்குது. இன்னமும் பழங்காலத்து பொருட்கள்லாம் இருக்குது உள்ளே. கண்டிப்பாக நிறையா இருக்குது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இது உள்ளே இருந்தது தான். இதில் என்ன விஷயம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த ட்ரெயின் ரோடு போன இடத்துக்கு இந்த ட்ரெயின் ரோடு, இந்த பழைய ட்ரெயின் போனது வந்து இதுக்கு அடியில் தான் இருக்குங்கிறத நம்ம இந்த ஊருக்காரங்க சொல்கிறாங்க சில பேர். அது எந்தளவு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. பட்டு அந்த ட்ரெயினை இவங்க தோண்டலான்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிடுறதா, கவர்மெண்ட் வேணான்னு சொல்கிறதா இவங்க ஒரு சைடு சொல்கிறாங்க. அது எந்தளவு உண்மைங்கிறது நமக்கு தெரியல. போஸ்ட் ஆஃபீஸு, இந்த ரயில்வே ட்ராக் போன பாதைகள், இங்கெல்லாம் குடிசை வீடு மட்டும்தாங்க இருக்கும். எல்லாருமே மோஸ்ட்லி மேலே குடிசை தான் போட்டிருப்பாங்க. 1-2 பேர் ஹாலோ பிளாக் போட்டிருக்காங்க. இதுதாங்க மொத்தம் ரயில்வே ஸ்டேஷனு.